கிழிந்த ரூபாய் நோட்டை மாற்றுவது எப்படி தெரியுமா? முழு பணமும் திரும்பி கிடைக்குமா என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி கிழிந்த நோட்டுகளை மாற்றுவதற்கான விதிமுறைகளை உருவாக்கியுள்ளது. நோட்டு எந்த அளவுக்கு கிழிந்துள்ளது என்பதை பொறுத்து வங்கி கட்டணம் வசூலிக்கலாம். சில சமயங்களில் முழு மதிப்பும் கிடைக்காது என்றும் சொல்லப்படுகிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி கிழிந்த நோட்டுக்கான தொடர்பான விதிகளை உருவாக்கியுள்ளது. இந்த விதிகளின்படி எந்த பொதுத்துறை வங்கியிலும் இவற்றை மாற்றிக்கொள்ளலாம். கிழிந்த நோட்டுகளை மாற்ற சில நிபந்தனைகளும் உள்ளது. ஆனால் 100 ரூபாய் நோட்டை மாற்ற சென்றால் பதிலுக்கு 100 ரூபாய் தான் கிடைக்கும் என்பது அவசியமில்லை. பதிலுக்கு சில ரூபாய் குறைக்கப்படலாம் என்றும் இது தொடர்பான விதிமுறைகளை தெரிந்து கொண்டு கிழிந்த ரூபாய் நோட்டுகளை மாற்ற வேண்டும். இது போன்ற கிழிந்த நோட்டுகளை மாற்றுவதற்கான வழிகாட்டுதல்களை ரிசர்வ் வங்கியும் வெளியிட்டுள்ளது. இதுவரை சந்தையில் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள அனைத்து நோட்டுகளும் புழக்கத்திலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டு அதற்கு பதிலாக புதிய நோட்டுகள் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. ரிசர்வ் வங்கி விதிகளின்படி உங்களிடம் கிழிந்த நோட்டு இருந்தால் வங்கி அல்லது ரிசர்வ் வங்கி அலுவலகத்தில் இருந்து எளிதாக மாற்றிக்கொள்ளலாம். இருப்பினும் நோட்டு எந்த அளவுக்கு கிழிந்துள்ளது என்பதை அந்த நோட்டை மாற்றுவதற்கு வங்கி உங்களிடம் ஏதேனும் கட்டணம் வசூலிக்குமா இல்லையா என்பது பொறுத்தது. ரிசர்வ் வங்கியின் கூற்றுப்படி ஒரு நேரத்தில் அதிகபட்சமாக 20 நோட்டுகளை மாற்றலாம். அவற்றின் அதிகபட்ச மதிப்பு 5000 ரூபாய் மிகாமல் இருக்க வேண்டும். வங்கி உடனடியாக கவுண்டரில் பணம் செலுத்தும். அதிக மதிப்புள்ள நோட்டுகள் மாற்றப்பட்டால் வங்கி அதை பெற்று உங்கள் கணக்கில் பணத்தை போடுகிறது. ரூபாய் 50,000க்கு மேல் நோட்டுகளை மாற்றினால் வங்கிக்கு இன்னும் சிறிது நேரம் ஆகலாம். வங்கி உங்களிடமிருந்து கிழிந்தது அல்லது அழுக்கு நோட்டுகளை திரும்ப பெறலாம். ஆனால் நோட்டில் தேவையான அனைத்து அம்சங்களும் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு நோட்டு முற்றிலும் சேதமடைந்தாலோ அல்லது எரிந்தாலோ அந்த நோட்டுகளை வங்கி திரும்ப பெறாது. ஏதேனும் நோட்டு வேண்டுமென்றே சேதப்படுத்தப்பட்டதா இல்லையா என்பதையும் வங்கி சரிபார்க்கிறது. மோசமாக எரிந்தது அல்லது ஒன்றாக ஒட்டி கொண்ட குறிப்புகளையும் மாற்றிக்கொள்ளலாம். சாதாரண வங்கிகள் அத்தகைய நோட்டுகளை மாற்ற மறுக்கின்றன. அப்படியானால் அதை ரிசர்வ் வங்கி அலுவலகத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். சில சமயம் அதற்கு நீங்கள் பணம் பெறலாம். இருப்பினும் நீங்கள் சில கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். உங்கள் கிழிந்த நோட்டுகளை மாற்ற வங்கி ஒருபோதும் மறுக்க முடியாது. உங்களிடம் உள்ள கிழிந்த நோட்டின் பகுதிக்கு ஏற்ப வங்கி உங்களுக்கு பணத்தை திரும்ப தரும் என்றும் சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் நோட்டுகள் தவறுதலாக கிழிந்துவிடும் அல்லது பழைய அல்லது சிதைந்த நோட்டுகள் கூட கிழிந்துவிடும். அத்தகைய சூழ்நிலையில் வங்கி இந்த நோட்டுகளை எளிதாக மாற்றுகிறது. ரிசர்வ் வங்கி விதிகளின்படி 1 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரையிலான நோட்டுகளில் பாதி தொகையை வழங்க எந்த விதியும் இல்லை. இந்த நோட்டுகளில் முழு பணம் செலுத்தப்படுகிறது. மறுபுறம் 50 முதல் 500 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு சில கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.